ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இந்நாளிலே இறை வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வயதான தம்பதிகள் தங்களுடைய திருமண நாளினுடைய 25 ஆண்டு கால ஜூபிலியை கொண்டாடுகிறார்கள். அந்த 25 ஆண்டு கால ஜூபிலி வாழ்விலே அவர்கள் இவ்வளோ நிறைய காரியங்களை செய்திருக்கின்றார். அன்றைய திருப்பலியிலே பங்கு தந்தை அவர்களை பற்றி நிறைய காரியங்களை சொல்லி புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு அவர்கள் வீட்டிலே ஒரு ரிசப்ஷன், ஒரு கொண்டாட்டம். அந்த வீட்டுக்கு நாங்கள் சென்ற பொழுது குருக்கள் அவரிடம் விளையாட்டாக கேட்டோம், ஐயா 25 வருடம் இவரோடு வாழ்ந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு இந்த வாழ்க்கை போர் அடிக்கலையாப்பா என்று கேட்ட பொழுது தன்னுடைய மனைவியின் கன்னத்தை செல்லமாக கிள்ளி கொண்டு, இவள் கூட வாழ்றதுக்கு எப்படி சாமி போர் அடிக்கும் எனக்கு என்று அவ்வளோ அன்போடு சொன்னார். அவர் சொல்லி முடித்த பொழுது நாங்கள் மீண்டும் கேட்டோம், அப்படி அவ்வளோ இவங்களை பிடிக்கிற அளவுக்கு என்ன குணம் இவரிடம் உங்களை ரொம்ப ஈர்த்தது என்று கேட்ட பொழுது 1, 2, 3 என்று சொல்லிக்கொண்டு பட்டியல் போட்டு போய்கொண்டே இருந்தார். அன்பார்ந்தவர்களே, அன்பினால் ஈர்க்கப்படுகிறோம் எப்பொழுதுமே. இன்று நற்செய்தியும் நமக்கு மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 41 முதல் 51 வரை உள்ள வார்த்தைகள். அங்கே இந்த நற்செய்தியின் மையமாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், என் தந்தை ஈர்த்தாள் ஒழிய யாரும் என்னிடம் வர இயலாது. நம் ஒவ்வொருவரும் தந்தையாக இறைவனால் ஈர்க்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த இறைவன் நம்மை ஈர்த்து கொள்வது நம்முடைய தகுதிகளை பார்த்து கொண்டல்ல, என்கிட்ட என்ன தகுதி இருக்கிறது, நான் நல்லவனா கெட்டவனா என்பதை எல்லாம் பார்த்து கொண்டல்ல, மாறாக ஒரு பொழுதும் தீர்ந்து போகாத அவருடைய இரக்கத்தினாலேயே நம்மை ஈர்த்து கொள்ளுகிறார். அவருக்கு உரியவர்களாக, அவருக்கு சொந்தமானவர்களாக. எனவே இங்கே நற்செய்தியில் இறைவன் நாம் இறைவனால் ஈர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இதை முன்னிட்டு நாம் இறைவனால் ஈர்த்து கொள்ளப்படுகிறோம் என்ற 3 சிந்தனைகளை நற்செய்தி வாயிலாக சொல்லிக் கொடுக்கிறார். 1, நாம் இறைவனிடமிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவருடைய வார்த்தை வழியாக. யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையினுடைய மையமாக இறை வார்த்தையை கொண்டிருக்கிறார்களோ, மக்களே, அவர்கள் ஒவ்வொருவரும் இறைவனால் ஈர்க்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இறைவன் தரக்கூடிய மகிழ்ச்சி, மன நிம்மதி, ஆனந்தம் அங்கே குடிக்கொள்ளுகின்றது. எனவேதான் எரேமியா சொல்லுகின்றார், எரேமியா புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையில, ஆண்டவரே உம் சொற்களை நான் கண்டடைந்தேன், அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று. இன்னைக்கு எங்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தை நம்முடைய குடும்பங்களிலே புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் இயேசுவையே புறக்கணிக்கின்றோம். காரணம், இறை வார்த்தை என்பது வெறும் ஒரு புத்தகம் அல்ல, கடவுளுடைய பிரசன்னம். எனவே அந்த பிரசன்னம் என் கையில் இருக்கிற பொழுது, அந்த பிரசன்னம் என் வாழ்க்கையில் வருகிற பொழுது, அந்த பிரசன்னத்தை எடுத்து நான் வாசித்து அந்த பிரசன்னத்திடமிருந்து நான் கேட்கிற பொழுது, அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்க்கையின் தேவையான மகிழ்ச்சியை கண்டடைகின்றோம். அப்படிப்பட்ட மக்களை இறைவன் தனக்கு உரியவர்களாக ஈர்த்து கொள்ளுகின்றார். 2வது, யாரெல்லாம் இறைவனால் ஈர்க்கப்படுகிறார்கள், எந்த நிலையில் நாம் ஈர்க்கப்படுகிறோம் என்று சொன்னால், கடவுள் அனுப்பிய ஒருவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள். அவர்கள் இறைவனால் ஈர்க்கப்படுகிறார்கள். கடவுள் அனுப்பிய ஒருவர் யார்? வார்த்தை மனு உருவாகி இந்த மண்ணுலகில் வந்த இயேசு கிறிஸ்துவை மீட்பரும் ஆண்டவருமாக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவர்கள் இறைவனால் ஈர்க்கப்படுகின்றார்கள். மீட்பரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொள்வது என்பது வெறுமனை அடையாளத்தில் அல்ல, வாழ்க்கையிலே, அதாவது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும்,
வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழல்களையும் இறைவனுடைய கரங்களில் முழு அர்ப்பணம் செய்து கொண்டு பவுல் சொல்லுவது போல வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார் என்ற அந்த அர்ப்பணத்திலே நம்மை நாம் விட்டு கொடுக்கிற பொழுதுதான் நம்முடைய நம்பிக்கை அங்கே நிறைவடைகிறது. எனவேதான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 11ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை இவ்வாறு அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையினாலேயே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகிறார்கள். அப்படி நாம் இறைவனை மீட்பெரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது நம்முடைய நம்பிக்கை நமக்கான விண்ணக கைமாறை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. நம்புகிற யாவருக்கும் இறைவன் கைமாறு அளிக்கின்றார். அந்த கைமாறு உலகம் தரக்கூடிய கைமாறு அல்ல, விண்ணகத்தினுடைய கைமாறு அவரில் நம்பிக்கை கொள்ளுகிற யாவருக்குமே தந்தையாக இறைவன் தந்தருளுகின்றார். என்ன கைமாறு அது? 3 கைமாறுகளை 3 கொடைகளை இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுகிற மக்களுக்கு இறைவன் தந்தருளுகின்றார். ஒன்று, தன்னுடைய மகனுடைய பாடுகள் வழியாக, மரணம் வழியாக நம்முடைய பாவங்களுக்கான விடுதலையை இறைவன் தருகின்றார். நாம் ஒவ்வொருவரும் விடுதலை பெறுவது, நாம் செய்த பாவத்தினால் தண்டிக்கப்படாமல் விடுதலை பெறுவது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் தான். எனவே யார் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுகின்றார்களோ அவர்கள் இந்த பாவத்திலிருந்து விடுதலையை ஆண்டவருடைய மரணம், பாடுகள், உயிர்ப்பு வழியாக பெற்றுக் கொள்ளுகிறார்கள். 2வது கைமாறு விண்ணகத்திலிருந்து தந்தையாக இறைவன் அவருடைய மகன் மீது நம்பிக்கை கொள்ளுகிற யாவருக்கும் அருள்வது துன்பங்களில் இருந்து விடுதலை. ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோம் நாம 53ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. அவர் நம் பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், அவரால் நாம் வாழ்வு பெறுகின்றோம், அவருடைய காயங்களால் நாம் குணம் அடைகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் அனுபவிக்கிற துன்பங்கள், வேதனைகள் அனைத்தையும் தந்தையாக இறைவன் தன் மகனான இயேசு கிறிஸ்து வழியாக சுமந்து கொண்டு நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள் அனைத்திலிருந்தும் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை வழியாக நமக்கு விடுதலை கொடுக்கின்றார். எனவேதான் நற்செய்தியிலே பார்க்கிறோம், யாரெல்லாம் துன்பங்களோடும் வேதனைகளோடும் கண்ணீரோடும் இயேசுவுக்கு அருகிலே நம்பிக்கையோடு வந்தார்களோ அவர்கள் அந்த நம்பிக்கையை முன்னிட்டு ஆண்டவரிடமிருந்து அந்த துன்பத்திலிருந்து, துன்ப சூழலிலிருந்து விடுதலையை பெறுகின்றார்கள். எனவே ஆண்டவர் இயேசுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு நம் ஒவ்வொருவருக்குமே வாழ்வுக்கான அருளை தருகின்றது. எனவே நம்பிக்கையோடு இயேசுவை அணுகுகிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் தந்தையால் ஈர்க்கப்படுகின்றோம். தந்தையாக தெய்வம் நமக்கான விடுதலை கொடுக்கின்றார். 3வது கைமாறு விண்ணகம் தருவது நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறது. நிலை வாழ்வு என்பது இயேசு கிறிஸ்து தான். எனவேதான் யோவான் நற்செய்தி 17:3 ஆண்டவர் சொல்லுகிறார், தந்தை அனுப்பியவரை நம்புவதே நிலை வாழ்வு. எனவே நாம் அந்த இறைவன் இயேசுவில் நம்பிக்கை கொண்டுகிற பொழுது விண்ணகம் தரக்கூடிய நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளுகின்றோம். நம்பிக்கை கொள்ளுகிற ஒரு மனிதனையும், ஒரு ஆட்டையும் இழந்து விடாமல் தந்தையாகி தெய்வம் ஈர்த்து கொள்ளுகின்றார். 3வது, எந்த நிலையில் நாம் இறைவனால் ஈர்க்கப்படுகிறோம் என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் விண்ணக உணவாக இருக்கிற நற்கருணைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது, யாரெல்லாம் வாழ்வதற்கு உணவான இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுகின்றார்களோ, அந்த உணவை ஒவ்வொரு நாளும் அணுகி செல்லுகின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருமே இறைவனால் ஈர்க்கப்படுகின்றார்கள். அவர்கள் அந்த இறைவனால் சொந்தமாக்கப்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு பல நேரங்களிலே நம் இறைவனோட உறவிலிருந்து விலகி போவதற்கான காரணம், விண்ணக உணவாக வாழ்வதற்கு உணவு நானே என்று சொல்லி வாழ்வின் உணவாக இறைவன் நமக்கு அருகிலே வருகிற பொழுது அந்த இறைவனை பெற்றுக்கொள்ளவும் சுவைக்கவும் மனம் இல்லாமல் நான் விலகுகிற பொழுது, விலகி போகிற பொழுது அங்கே நான் இறைவனோட உறவிலிருந்து அகன்று போகின்றேன். அங்கே நான் இறைவனால் ஈர்க்கப்படுவது கிடையாது. எனவே நாம் தந்தையால் இறைவனால் ஈர்க்கப்படுவதற்காக நற்கருணையான இயேசுவோடு நம்மை இணைத்துக் கொள்ளுவோம். எனவே வார்த்தை வழியாக நாம் இறைவனால் ஈர்க்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை வழியாக தந்தையால் இறைவனால் ஈர்க்கப்படுகின்றோம். அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தருகின்ற உணவாக இருக்கின்ற நற்கருணை வழியாக இறைவனால் ஈர்க்கப்படுகின்றோம். எனவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து பார்ப்போம்.
நம்பிக்கையோட ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்மால் ஈர்க்கப்படக்கூடிய வாழ்வாக இருக்க எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று நாம் இன்று நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். Hallelujah.